அமைதி அமைதி அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. என்ன அமைதி? இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அமைதி. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைன் அதிபர் நேட்டோ சமிட்டில் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் கூட பேசியிருக்காருன்னு ஒரு அமைதி. மறுபடியும் நோபல் பரிசுக்கு ட்ரம்ப் அவர்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு அமைதி. இப்படி பல அமைதிகள் நம்மை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. போர் 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 அப்படின்னு சொன்ன இடத்துல அமைதி அமைதி அமைதின்னு சொல்கிறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா? அமைதி இருக்கும்போது அமைதியை என்ஜாய் பண்ணலாம். போர் இருக்கும்போது வேறு வழியே இல்லை, என்ஜாய் பண்ண முடியாது. போரை என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். தெரியாமல் இன்றைக்கி ஒரு புத்தகம் எடுத்து வாசிக்க வேண்டியதாக இருந்துருச்சு. ஏன்னா கொஞ்சம் டைம் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அந்த புத்தகத்தில் 2 பக்கம் திருப்புறதுக்கு முன்னாடி ஷாக்கிங்கான ஒரு ட்ரூத். அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஒரு பெரிய விடுதியில் போய் தங்குறாரு. அப்படி தங்கக்கூடிய அந்த ஆசிரியர் ஒரு பணக்காரனை பார்க்குறார். செம்மையான பிஸ்னஸ் மேனாக நிறைய ப்ராடக்ட்டில் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. நிறைய கம்பெனியை தொடங்குவார், விற்பார். எப்பவுமே இந்த பிஸ்னஸ் மேன்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக இந்த பணக்காரர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு கம்பெனியை தொடங்குவாங்க, ஸ்டார்ட் அப்பாக தொடங்குவாங்க, அதை நல்லபடியாக ரன் பண்ணுவாங்க. ஒரு பெரும் நிறுவனத்துக்கு அதை விற்றுட்டு காசு பார்த்துட்டு அடுத்ததாக இன்னொரு கம்பெனி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் திடீர்னு திவாலாகி போனதை கண் முன்னாடி பார்த்தாரு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவர் காண்பித்த அந்த ஈகர்னஸ், அந்த உழைப்பு, பணத்தை சேமித்து வைப்பதில் அவர் காண்பிக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ கோடி சேர்த்து வச்சுட்டு கடைசியாக திவாலாகி போனார் அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியெல்லாம் வாசிக்கும்போது நாம் என்ன செஞ்சுக்கணும்? எங்கேயாவது ஒரு ஓரத்தில் எய்தர் அது ஒரு நகைச்சீட்டாவோ இல்லாட்டி நகையாகவோ லேண்டாகவோ அப்படி இல்லைனா வேறு ஏதாவது வடிவத்தில் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்டாக் மார்க்கெட்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. டைவர்சிஃபை எப்போவுமே நல்லது தான். சும்மா சொல்லணும்னு சொல்கிறேன். அடுத்தடுத்த பக்கங்கள் வாசிக்கும்போது இதை விட நிறைய கதைகள்லாம் நான் கேட்க போகிறேன், வாசிக்க போகிறேன். அது வேறு விஷயம். இது கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ யாருக்காவது தோணும்ல, ஆமாம்ல நம்ம எதுவுமே சேவ் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லி, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கீழே கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி அடிக்கடி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ முதல் செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேட்டோ தான். நேட்டோவினுடைய ஒரு சம்மிட். இந்த நேட்டோ சம்மிட்டில் யார் வராருன்னு பார்த்தீங்கன்னா, டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டானே செலன்ஸ்கி வராரு. அப்படியே அந்த இறங்கினா இருப்பாருங்க மனுஷன். நேட்டோ சம்மிட்டுக்கு அவர் யாரையா வராரு அப்படின்னு கேட்டால், கூப்பிட்ருக்காங்கயா, கூப்பிட்டனால நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தார். எப்போவுமே டிஷர்ட்டில் தான் இருப்பார். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈவன் அமெரிக்காவினுடைய ஓவல் ஆஃபீஸுக்கு போகும்போது கூட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அந்த நிருபர் கேட்டார், ஏங்க ஓவல் ஆஃபீஸ்க்கு வாரீங்க, அமெரிக்காவினுடைய முக்கியமான இடம், நீங்கள் என்னப்பா கேஷுவலாக வந்திருக்கீங்க, ஃபார்மல் ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு அவரும் சொன்னார், உங்களை மாதிரி கோட் சூட்லாம் போடணுன்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் என்ன இந்த யுத்தத்தில் வின் பண்ணிவிட்டு நான் அந்த கோட் சூட்லாம் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி நேட்டோ சம்மிட்டில் அவர் எப்படி போட்டு வந்தார்? கோட் சூட்லாம் போட்டு வந்தார். சார் என்ன வின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், போடா அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்களே நம்ம பக்கம்தான் இருக்கார். இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு பெரிய கோல் இருக்குங்க. அந்த கோல் என்னென்னா, நோபல் ப்ரைஸை வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். மனுஷன் எல்லா இடத்துலையும் என்ன அமைதி நடந்தாலும் சரி, அதுக்கு நான் தான் காரணம் சார். அந்த இடத்துல அமைதி நான் தான், இல்லை அது தியான மண்டபம் சார், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ட்ரம்ப் அவர்களுடைய நிலைமை. அவர் எதற்கு இப்போ நான் தான் சொல்லி காரணம் சொல்கிறார்? இந்தியா பாகிஸ்தான் திடீர்னு சண்டையை போட்டாங்க, முடிஞ்சு போச்சு, நான் தான் தீர்த்து வச்சேன்னு சொல்லிட்டாரு. ரஷ்யா உக்ரைன் சண்டையை போட்டாங்க, நான் தான் தீர்த்து வச்சேன்னு சொன்னார். இன்னும் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை நான் தாயா தீர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறார். அதற்கு அவருக்கு இப்போ ஒரு நோபல் பிரைஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது விழுந்திருக்கு. ஆல்ரெடி பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை யார் நினைச்சும் தீர்க்கவே முடியவில்லை, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தீர்த்து விட்டார், அதுக்கு ஒரு நோபல் பிரைஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி அவருக்கு இன்னொரு நோபல் பிரைஸுக்கான ரெக்கமெண்டேஷன் நடந்திருக்கு. ஸோ எப்படினாலும் இந்த தடவை நோபல் பிரைஸை தட்டிடுவார் அப்படிங்கிறது தாங்க தோணுது. அந்தளவுக்கு மனுஷன் தீயாக வேலை பார்த்துட்ருக்கார். அவருக்குன்னு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பிஆர் குரூப்பே வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவர் அப்படி வேலை செய்யும்போது அவருடைய ஏர்ஃபோர்ஸ், அமெரிக்காவினுடைய ஏர்ஃபோர்ஸ் சரியாக அவங்களுடைய வேலையை செஞ்சாங்களா அப்படிங்கிறதுல இன்றைக்கும் பெரிய அளவு பிரச்சனை இருக்குது. B2 பாம்பர்ஸ் வருது, ஈரானில் முக்கியமான 3 நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே அட்டாக் நடத்துகிறாங்க. அந்த அட்டாக் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. இல்லை ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்கிறாங்க. இன்றைக்கி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்கிறாரு, என்னுடைய கணிப்புப்படி, எனக்கு கிடைச்ச தகவலின்படி அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாடினுடைய ஏஜெண்ட் உள்ளே போயிட்டு வந்துட்டார். எங்கே? ஃபோர்டோவுக்கு, முக்கியமான இடம் ஈரானை பொறுத்த வரைக்கும். அந்த இடம் கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி எனக்கு தகவலை சொல்லிவிட்டார். எனவே அமெரிக்காவினுடைய தாக்குதல் சக்ஸஸ் தான் கோய் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அமெரிக்காவினுடைய தாக்குதல் சக்ஸஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்ல, ஈரான் மறுபடியும் அதனுடைய பிளான்டேஷன் எல்லாத்தையுமே ரீஸ்டார்ட் பண்ணுறது ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டிவான நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
அது இல்லாமல் எங்களுடைய அணு ஆயுத திட்டத்தில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, நாங்கள் எங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஏஇ அமைப்புக்கு இப்போ ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னென்னா, இன்றைக்கி அவங்களுடைய பாராளுமன்றத்தில் ஜேன்னு பயங்கர சவுண்டு. என்னன்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் டெத்து டு அமெரிக்கா, டெத்து டு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, ஐஏஇ அமைப்புக்கும் ஈரானுக்கும் சம்மந்தம் கிடையாது. இனி எவனாவது ஐஏஇ அமைப்பு எனக்கு நீ எவ்வளோ நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கு அப்படிலாம் சொல்லி கேட்டாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு கணக்கு காண்பிக்க முடியாது, வீக்லி ப்ரோக்ரஸ் காண்பிக்க முடியாது, டீம் லீடர் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு மெயில் அனுப்புகிறோமா எங்களால் மெயிலில் அனுப்ப முடியாது, நாங்கள் தனியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவித்து விட்டார்கள். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டோ தான். நேட்டோவினுடைய சம்மிட் தானே பார்த்தோம். நேட்டோவினுடைய சம்மிட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடங்கள் ட்ரம்ப் அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் எப்படி இந்த போப்பாண்டவர் இறந்து போன போது தனியாக ஒரு மீட்டிங்கை போட்டாங்க, அதே மாதிரி வாமச்சான் ஒரு மீட்டிங்கை போட்டலான்னு சொல்லி இவர் கூப்பிட்டுட்டு போக அவர் உட்கார 50 நிமிஷம் பேச மனுஷங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது தெரியலை. பட் எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை மட்டும் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த நேட்டோ சம்மிட்டில் வேறு என்ன நடந்திருக்கு சார்? அந்த 2% ஜிடிபி 5% உயர்த்தப்பட்டு விட்டது. அதாவது இனி நேட்டோ நாடுகள் அவங்களுடைய ஜிடிபியில் 2% மட்டும் டிஃபென்ஸுக்காக ஒதுக்குனா போதாது, 5% ஒதுக்க வேண்டும். அதுவும் 2037க்குள்ளே ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2030க்குள்ளேயா 2035 அப்படிங்கிறதுல இனி போக 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 அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஜிடிபியில் 5% ஒதுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் 2% இன்னும் நேட்டோ நாடுகள் ஒதுக்கவில்லை, பல நாடுகள் ஒதுக்கவில்லை. அப்படி இருக்கும்போது 5% எப்படிப்பா ஒதுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் $1 மில்லியன் கேள்வி. அடுத்ததாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேட்டோ வேணவே வேணாம், நேட்டோ அழிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம், நேட்டோ எங்களை ஏமாற்றிட்டே இருக்காங்க, எங்களை அட்டை பூச்சி மாதிரி ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஸோ நேட்டோ என்ன சொன்னாங்க? நேட்டோவுக்கு தெரியும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களாக வந்தார்கள் என்றால் நாங்கள் ட்ரம்ப் ஃப்ரீ ஒரு திட்டத்தெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான திட்டத்தெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் இன்றைக்கி அது எல்லாமே உடைக்கப்பட்டு விட்டது. எப்படி நம்ம பிள்ளையார் செஞ்சு நடு ரோட்டில் போட்டு இல்லாட்டி உடைப்போமோ இல்லாட்டி தண்ணியில் கரைப்போமோ, அதே மாதிரி இங்கே என்ன செய்யப்பட்டது? அமெரிக்காவினுடைய அந்த ஒரு ஈகோ, நேட்டோ அப்படிங்கிறத பற்றி நான் தப்பாக எண்ணிருந்தேன். எப்படி தப்பாக எண்ணிருந்தேன்? அது அமெரிக்காவுக்கு நல்லது கிடையாது, உலக நாடுகளுக்கு நல்லது கிடையாதுன்னு தப்பாக அபிப்பிராயம் வச்சுருந்தேன். அந்த அபிப்பிராயத்தை நான் இப்போது சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டார். ஐயா ட்ரம்ப் அவர்களே, நீங்கள் யூ டர்ன் அடிப்பீங்க, எல் டர்ன் அடிப்பீங்கன்னா ஓ டர்னே அடிச்சிட்ருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் தொடங்கின இடத்துலேருந்து முன்னாடி அப்படியே வந்து நிற்பார். நேட்டோ நல்ல அமைப்பே கிடையாது, நேட்டோ சூப்பரான அமைப்பு, நேட்டோ நல்ல அமைப்பே கிடையாது, நேட்டோ சூப்பரான அமைப்பு, மாற்றி மாற்றி பேசுவார். இப்போ பேசியிருக்கார் நேட்டோ நல்ல அமைப்பு, என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றி விட்டேன், இனிமேல் நேட்டோவுக்கு தேவையான உதவிகளை அமெரிக்கா செவ்வனே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அடுத்ததாக மார்க் சுக்கர்பர்க் அவர்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான செய்தி. எல்லாம் திட்டி தீக்கிறாங்க. அமெரிக்கா, இந்தியா உட்பட பல நாடுகளில் ஃபேஸ்புக் குரூப் அப்படிங்கிறது தடை செய்யப்படுது. ஃபேஸ்புக் குரூப் எந்த வயலேஷனும் இல்லாமல் அங்கே ரத்து செய்யப்படுகிறது, எக்ஸிட் ஆகுது அப்படிலாம் சொல்லி பார்க்கும்போது என்னப்பா சிக்கல் அப்படின்னு கேட்கும்போது தான் தெரியுது, அது ஏதோ ஒரு பக் இருந்துச்சு பார்த்துக்கோங்க, அதனால் அதெல்லாம் நடந்துருச்சு, மன்னிப்பை கோரிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பை கோரியிருக்கிறார்கள். ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபேஸ்புக் குரூப் சஸ்பெண்ட் ஆனதுக்கு காரணம் அந்த குரூப்பினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது, மெட்டாவினுடைய ஒரு பக் தான். அடுத்ததாக வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதம் நாங்கள் அடைந்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி வடகொரியா பல பிரச்சனைகளையும் பல விஷயங்களையும் பல ரிசர்ச்சும் செஞ்சிட்ருக்காங்க. அமெரிக்கா சொல்கிறாங்க இல்லை வடகொரியாட்ட ஆல்ரெடி அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும், டீநியூக்ளியரைசேஷன் அப்படிங்கிறது எங்களுடைய பாலிசி, அதை நாங்கள் செய்யாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டுருப்போம், எப்போதுமே ஈடுபட்டுருப்போம்னு சொல்லி அமெரிக்கா தெளிவான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கு தேவையான பேட்ரியாட் மிசைல்ஸை இன்னும் அதிகமாக கொடுக்க போகிறார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் பேட்ரியாட் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உக்ரைன்கிட்ட எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரியல, ஆனால் எல்லா சொத்தையும் எழுதி வாங்காமல் விட மாட்டாங்கடோய். நெத்தன்யாஹூ அவர்களுடைய கட்சி கொஞ்சமாக பாப்புலாரிட்டி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் யுத்தம் சம்பந்தமாக ஈரானுக்கு எதிராக நடத்தின அந்த யுத்தத்தில் நெத்தன்யாஹூ அவர்களுக்கான கட்சிக்கு ஒரு நல்ல பெயர் கிடைத்திருக்கிறது. அப்போ எலெக்ஷனில் நெத்தன்யாஹூ அவர்கள் தப்பிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. புட்டின் அவர்கள் கூட நான் சீக்கிரமாக பேச போகிறேன். அவருக்கு இது ஒரு மெஸ்ஸாக இருக்குது, உக்ரைனுடைய இந்த யுத்தம் அப்படிங்கிறது அவருக்கு மெஸ்ஸாக இருக்குது.
நான் பேசினா எல்லாம் சால்வ் ஆயிரும், சீக்கிரமாக இந்த யுத்தம் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ யுத்தத்தை நிறுத்துவது அப்படிங்கிறது இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு பார்ட் டைம் ஜாபாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நோபல் ப்ரைஸ் அப்போ தானே கிடைக்கும். அடுத்ததாக ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை நிப்பாட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. மனுஷன் என்ன செய்ய போகிறாருங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நார்த் கொரியாவினுடைய நியூக் ஸ்ட்ராட்டஜியை இப்போது ஈரான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ஈரான் அவங்களுடைய நியூக் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகரப் போகிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த வாரம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறப் போவதாகவும் அந்த பேச்சுவார்த்தை வரலாற்றில் ரொம்ப முக்கியமான பேச்சுவார்த்தையாக இருக்க போகிறது அப்படிங்கிற தகவலும் இன்னைக்கு அமெரிக்காவாலும் ஈரானாலும் உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாக வெளியில் வந்திருக்கு. ஸோ நிறைய செய்திகள் நம்ம பார்த்துருக்கோம், ஏகப்பட்ட செய்திகள் பார்த்துருக்கீங்க. இப்படி தானே நான் மறுபடியும் சொல்லிடுறேன். காசு நமக்கு வரும், மாதம் இவ்வளோ சம்பளம், இல்லாட்டி நம்ம பிஸ்னஸில் காசு எவ்வளோ வருதோ அட்லீஸ்ட் அதில் ஒரு கொஞ்சம் போர்ஷனை சேவ் பண்ணி வைங்க. இல்லாட்டி பெரிய பணக்காரர்களோட திவால் ஆகிடுறாங்க, நம்மலாம் ஏமாத்திரம் திவால் ஆகிறதுக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து வச்சுக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.